ஹே கைஸ், முஜிமத் மலானி வந்து பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2-3 நாளா வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரமான ஒரு காட்டு தீய போல ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு. அது லிங்க் இருக்கு, அங்க இருக்குங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. அது என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா துறையில இருக்கிற சின்ன திரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகைக்கு அவங்களோட வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஆபாஸ் வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது உண்மைத்தன்மை என்ன, அது என்ன நடக்குது, அது என்ன பத்தி டீட்டெயிலா வந்து பேசலாம். ஜிஎம்எஸ் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய செடிகள் கொடிகள், அந்த பில்லு அந்த மாதிரிலாம் நிறைய பில் புதர்கள் நிறைய இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு சின்ன தீக்குச்சி வந்து இப்படி உரைச்சுனா வந்து என்ன நடக்கும்னா, தக 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 தகன்னு பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு காடே வந்து பத்தி எரிய அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான விஷயம் வந்து சோசியல் மீடியால வந்து வைரலா பெருகிட்டு இருக்கு. என்ன பத்தி பேசணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த வந்து பேச போலாம். விஜய் டிவி சீரியல் வந்து பாத்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரியல், அது கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமா வந்து திரைக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கு. 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, விஜய் டிவி சீரியல் வந்து ஒரு நம்பர் 1 சீரியலா வந்து வலம் வந்துட்டு இருக்குது. அதுல வந்து டிஆர்பி நல்லா இருக்கிறனால, நல்ல கதாபாத்திரம் கொண்டு போறனால வந்து என்னன்னா, சீரியல் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சீரியல்ல ஹீரோனி கூட கிடையாது. ஹீரோனி கிடைக்கலன்னா அப்ப என்ன வில்லி இயக்குமா அப்படின்னு, வில்லியோட ஃப்ரெண்டு கேரக்டர் நடிக்கிற வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி நாராயணன் சொல்லக்கூடிய அந்த ஹீரோயினி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதை வந்து அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டு கதை வந்து உருவாக்குற மாதிரி வந்து காட்சிகள் வந்து கொண்டு போறாங்க. படம் அந்த சீரியல் பாக்குறவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சீரியலா போயிட்டு இருக்கு. ஒரு வில்லி கேரக்டர் துணை நடிகை இருக்கும் போது அவங்க எப்படி போகும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பார்த்தோன்னா, இவங்க ஸ்ருதி நாராயணன் அவங்க வந்து திரைப்படத்துக்காக வாய்ப்புக்காக எதிர்பார்த்தாங்களா, இல்ல தானா வந்த வாய்ப்பா அப்படின்றது வந்து இது வரைக்கும் வெளியாகல. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிஷன் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஆடிஷன் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நடக்குது, இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து பேசுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து 100ல ஒரு 80ல இருந்து 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. சினிமா துறையில பொறுத்த வரைக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாருமே ஓப்பன்டாக பேசுறாங்க. சுருதி நாராயணனுக்கும் அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நடந்திருக்கலாம், இல்ல நடந்தெல்லாம இருக்கலாம், அப்படி கூட இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா, ஏஐன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஏஐ வந்து உங்களோட உருவம் இருக்குன்னா, உங்களை வந்து எந்த கோணத்துல வேணாலும் சித்தரிக்கலாம். ஏன்னா, அது வந்து ரியலா நீங்களே செஞ்சிருந்தா கூட அந்த அளவுக்கு தத்ரூபமா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடைக்காது. ஆனா பட் வந்து ஒரு ஏஐ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வேலைய வந்து செய்யுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்க டெக்னாலஜில வந்து எவ்வளவு வளர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது, ஒருவேளை நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி நடக்கும். ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னா, ஒரு திரைப்படம் எடுக்குறாங்க, ஒரு கதை எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீரியலே எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சீரியல்ல அந்த கதைக்கு இவங்க வந்து சூட்டபிளா இருப்பாங்களா, அந்த கதைக்கு இவங்களுக்கும் அந்த ஃபேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகுதா, உடல் ரீதியா அப்படின்ற விஷயத்த வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அவங்க வந்து அத எதிர்பார்த்து பூர்த்தி பண்றதுக்கு ஒரு ஒரு கேரக்டர் டயலாக்கோ, இல்ல ஒரு ரியாக்ஷனோ, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிப்போ, அத கொஞ்சம் வெளிக்காட்டுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலி நடக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப வந்து ஒரு ஆடிஷன்னா இப்படிதான் நடக்கும். ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்க அந்த கதை ஏத்த மாதிரி நீ வந்து நடிச்சு காட்டணும். அது அவங்க வந்து புடிச்சிருந்து அந்த கதைக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா, அவங்கள வந்து உங்க செலக்ஷன் பண்ணிக்குவாங்க. இதான் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா பட் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது உண்மையில நடந்திருந்தால், இவங்களுக்கு அந்த சுருதி நாராயணனுக்கு நடந்திருந்தால், அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வருத்தத்தக்க விஷயம். ஆனா பட் வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஆடிஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலே அவங்க வந்து ஆடிஷன் நடக்கிற மாதிரி நடத்தி அவங்க வந்து தவறான கண்ணோட்டத்துல வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஆனா பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா வந்து ஒரு திரைப்படத்துல நடிக்கிறீங்க, ஒரு அடுத்த லெவல் ப்ரொமோஷன் போகணும், எல்லாமே வேணும். கண்டிப்பா வந்து அடுத்த லெவல் போனாதான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட லெவல்ல வந்து வளர முடியும். அந்த வளரக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆடிஷன் நடக்குது, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா முழுக்க முழுக்க உங்கள வந்து ஏமாத்தக்கூடிய வேலைகள்ல தான் நடக்குது அப்படின்றது என்னோட கருத்து. இவ்வளவு நாள் நல்லா நடந்துச்சு.
சுருதி நேரன் வந்து ரியாக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல்ஸ் மட்டும் போட்டு போயிட்டாங்க. அந்த ரீலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு புகைப்படம். இது புகைப்படத்துக்கு அப்புறம் 2 உருவம் போட்டு, இது வந்து ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போட்டு, இதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் வந்து நான் வந்து இல்லை, இது வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க சொல்றத பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்புற மாதிரி இருக்கு, ஒரு சில பக்கம் வந்து நம்பாத மாதிரியே இருக்கு. அது வந்து உங்களோட கருத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. பட் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிக்க ஏற்படும். அவங்க ஒரு வேலை தெரியாம அந்த விஷயத்த செஞ்சிருந்தாலும் சரி, செய்யாம டீஃபேக் வீடியோ வந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடாதீங்க. அது வந்து நம்மளோட குழந்தைங்களுக்காகட்டும், நம்மளோட உறவினர்கள், அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. நம்ம இதுல ஃபேமிலியில இது மாதிரி நடந்ததா அவங்களோட எப்படி பாதிக்கப்படணும் உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செஞ்சு அந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து ரியாக்ட் பண்ணி போட்டாங்க. ஆனா பட் வந்து எனக்கு என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இதை வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணி இவங்க யார் வந்து குற்றம் நடந்தாங்க, குற்றவாளி வந்து கண்டிப்பா வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தானாவுக்கும் டீபேக் வீடியோ வெளியாச்சு. அதுக்கு அவங்க வந்து வழக்கை வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓவியா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வெளியாச்சு. அதுக்கு வழக்கு பதிவு பண்ணி அது யார் வெளியிட்டாங்க, என்ன டீபேக் அப்படின்ற விஷயத்த வந்து இது பண்ணாங்க. இவங்களும் அதை பத்தி வழக்கு வந்து பதிவு பண்ணும். ஏன்னா வந்து உண்மையா இருக்கிற பட்சத்தில் வழக்கு பதிவு பண்ணி அது இது பண்ணணும். பட் இது தேவையில்லாத கான்ட்ரவர்சி அப்படின்னா இது வந்து அப்படியே விட்டுருங்க. நீங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. மற்ற பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் வந்து கொடுத்துறோம். என்னன்னா, ஒரு சினிமா துறையில போகணும்னா நல்லதுதாங்க. நல்லா வந்து உங்களோட நடிப்பை வந்து வெளிப்படுத்துங்க. நிறைய திறமை வந்து வெளிப்படுத்துங்க. அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாம விஷயங்கள்ல வந்து தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. மாட்டினாலும் மாற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து தவறான கண்ணோட்டத்துல வந்து நம்ம நகர்த்திட்டு போறாங்க. அதனால வந்து நம்ம வந்து அதுல இருந்து விலகி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து நல்ல 100% ஜென்யூனான இருக்கிற டைரக்டர், எத்தனையோ டைரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்து நீங்க வந்து உங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து சந்திக்கலாம். பாய்.